Dear 11th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். 11th standard studentsனா யாரு? இந்த மாதம் ஆக்சுவலாக ஏப்ரல் மாதம் 11th standard studentனா யாரு சார்? 2023-24 10th முடித்த பிள்ளைகள் இப்போ 2024-25 11th ஜாயின் பண்ண போகிறீங்க. என்ன சார் இன்னும் 11th ஜாயின் பண்ணவே இல்லை சார், 10th ரிசல்ட்டே வரல சார், அதுக்குள்ளே இன்னமும் 11th ஜாயின் பண்ண பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நிறைய பேர் மைண்ட் செட் பண்ணிகிட்ருப்பீங்க. 10th நீங்கள் படிக்கும்பொழுது உங்களுடைய மேக்ஸோடைய டஃப்னஸோ அல்லது ஈஸினஸோ பயன்படுத்திக்கிட்டு சில ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ் குரூப் எடுக்கணும்னு ஆசைப்பட்டுருப்பீங்க, சில பேர் அக்கௌண்ட்ஸ் போகலான்னு ஆசைப்பட்டுருப்பீங்க. அப்போது 2 வகையாக ஸ்டூடெண்ட்ஸ் பிரிவாங்க 10th. சில பிள்ளைகள் அக்கௌண்ட்ஸ் பக்கம் போக ஆரம்பிச்சிருவாங்க, அதாவது ஆர்ட்ஸ் குரூப்புன்னு சொல்கிறது, அக்கௌண்ட்ஸு, காமர்ஸு, பிஸ்னஸ் மேக்ஸு அல்லது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஒரு குரூப் போயிடுவாங்க. சில பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பயாலஜி அல்லது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸு சொல்லிட்டு இன்ஜினியரிங்காகவும் அல்லது மெடிக்கல் ஃபீல்டு போகிறதுக்காகவும் அல்லது ரெண்டுமே கலந்தும் படிக்கலாம், அந்த மாதிரி பிரிஞ்சிருவாங்க. அப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப மேக்ஸ், சயின்ஸ்லாம் பிடித்த பிள்ளைகள் அந்த பக்கம் போவாங்க, சயின்ஸ் குரூப் பக்கம் போவாங்க. சில பிள்ளைகள் அக்கௌண்டண்ட் ஆகணும், சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட் ஆகணும் அல்லது அக்கௌண்ட்ஸ் சைட்லேயோ எக்கனாமிக்ஸ் சைட்லேயோ பெரிய ஆள் ஆகணும், அந்த மாதிரி பிள்ளைகள் அந்த பக்கம் போவாங்க வச்சுங்களேன். சில பிள்ளைகளுக்கு மேக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அப்போது மேக்ஸ் குரூப் பக்கம் வராமல் ஆர்ட்ஸ் குரூப் பக்கம் போயிடுவாங்க. அந்த மாதிரி நிறையா ரீசன்ஸ் இருக்குது. சில பேர் நல்லா படிப்பாங்க, அக்கௌண்ட்ஸில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணும், கண்டிப்பாக சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட் ஆகணும், சிஏ படிக்கணுன்ட்டு அந்த பக்கம் போவாங்க. அது எல்லாமே நம்மளுடைய டெசிஷன், அது பிள்ளைகளோட டெசிஷன் தகுந்த மாதிரி பேரண்ட்ஸ் முடிவெடுத்து உங்களை என்ன சேர்க்கணும்னு சொல்லிட்டு சேர்ப்பாங்க. ஆனால் நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா ஜூன் மாதம் ஆகிடும் உங்களுக்கு 11th ஜாயின் பண்ணுறதுக்கு. ரிசல்ட்டு வந்து அதை பார்த்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டு, ஏன்னா 10th டிசி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இப்போ 11th 12th ஒரு புதுசாக ஜாயின் பண்ணுற மாதிரி அதே ஸ்கூலில் ஜாயின் பண்ணலாம், வேறு ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுவாங்க. சில பேருக்கு 10th பழைய ஸ்கூலில் கோச்சிங் சரியில்லைன்னு தெரிஞ்சால் 11th 12th வேறு ஸ்கூலுக்கு போவாங்க. இந்த மாதிரி நிறையா மாற்றங்கள் நடக்கும். அப்போ 11th மேக்ஸ் குரூப்பு தான் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ண பிள்ளைகளுக்காகத்தான் இந்த வீடியோ. அப்போ இந்த வீடியோ பிரகாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 11th போர்ஷன்ஸ் என்ன பண்ண போகிறோம், எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 2024-25 மேக்ஸ் குரூப்பு தான் எடுக்க போகிறோன்னு முடிவு பண்ணியாச்சு அப்படின்னா நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வக்கேஷன், இந்த லீவ்லேருந்தே நீங்கள் உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த வக்கேஷன் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல், இந்த ஹாலிடேஸை வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போர்ஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். 10th வெறும் 8 சாப்டர்ஸ் தான் நம்மக்கிட்ட இருந்துச்சு. அதுவும் நமக்கு ஜாமெண்ட்ரி, கிராஃப் அந்த மாதிரிலாம் விஷயங்கள் ஈஸியாக மார்க் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் உங்களை நான் பயன்படுத்தல, 11th ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் போர்ஷன் அதிகம். 11th ஸ்டாண்டர்டில் 2 புக் இருக்கும் உங்களுக்கு, வால்யூம் 1, வால்யூம் 2. வால்யூம் 1ல் ஒரு 6 சாப்டர்ஸ் இருக்கும், வால்யூம் 2ல் ஒரு 6 சாப்டர்ஸ் இருக்கும். 11th எக்ஸாமும் நம்மளுக்கு பப்ளிக் எக்ஸாம் மாதிரி உங்களுக்கு கொஷின் பேப்பர் காமனாக தான் வரும். அதில் ஏ டைப், பி டைப்னு சொல்லிட்டு 2 விதமாக பிரிப்பாங்க. ஏல இருக்கிற கொஷின்ஸ் பியில் இருக்காது, 1 மார்க்கும் ஆர்டர்லாம் மாற்றி இருக்கும். ஆகவே ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் 11th தயாராகணும். 10th போர்ஷன் நீங்கள் ஹைஸ்கூல் சின்ன பிள்ளைகளாக இருந்தீங்க, இப்போ 11th 12th ஹையர் செகண்டரி உங்கள் கெத்து மாறப்போகுது. நீங்கள் ஒரு பெரிய லெவல் ஆஃப் எஜுகேஷனுக்கு வரீங்க, உங்கள் லைஃப்பை தேர்ந்தெடுக்கிறீங்க. இன்ஜினியரிங் போக போகிறேன், மெடிக்கல் போக போகிறேன், மெடிசன் சைட் போக போகிறேன் அல்லது ஃபிசியோதெரபிஸ்ட்டு, நர்ஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்ஜினியரிங்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அந்த பக்கம் போக போகிறேன்னும் போது நீங்கள் லைஃபோடைய உங்களுடைய பாதையை முடிவு பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க. அப்போது இனிமேல் சார் சொல்லி தான் படிக்கணும்லாம் கிடையாது, ஏன்னா நீங்கள் பாதையை தேர்ந்தெடுத்துட்டீங்க, இந்த பாதையில் தான் போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ அந்த பாதையில் இருக்கிற கஷ்டமான படிக்கட்டில் நீங்கள் தாண்டி போனால் தான் ஒரு உயரமான ஸ்டேஜுக்கு போக முடியும். ஆகவே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் போர்ஷன்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும். எல்லா சாப்டர்ஸுமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். 11th பார்த்தது நிறையா உங்களுக்கு 12th யூஸ் ஆகும். அதனால் 11th கொஞ்சம் ஸ்ட்ராங்காக படிச்சிட்டிங்கன்னா 12th பியூட்டிஃபுல்லாக மார்க் எடுக்கலாம். அப்போ 11th பப்ளிக் எக்ஸாம்ன்றதுனால அதில் வேறு நீங்கள் மார்க் எடுக்க வேண்டிய பிரச்சனை இருக்குது. ஆகவே ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சின்ன ஸ்டடி பிளான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். திஸ் இஸ் மை வீடியோ 1. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்டர் 1ல் செட்ஸ், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம 10th கண்டினியூட்டி ஸ்டார்ட் ஆகுது. 1.1லேருந்து 1.4 வரைக்கும் ஒரு 4 எக்ஸசைஸ் தான் இருக்குது சாப்டர் நம்பர் 1ல்.
ஆனால் சம்ஸு பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸசைஸில் 10 இருக்கும், எக்ஸாம்பிள் ஒரு 9 இருக்கும். அதனால் நான் 22லேருந்து 24 வரைக்கும் கொடுத்துருக்கேன். 22, 23, 24 3 நாள் டைம் கொடுத்துருக்கேன். இதுக்கு டெய்லி 1 ஹவர் பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதே மாதிரி 1.2ல் உங்களுக்கு எக்ஸசைஸில் 9 சம், எக்ஸாம்பிள் ஒரு 4 சம். 25, 26, 27, 28 25, 26, 27, 28 4 நாள் டைம் கொடுத்துருக்கேன். டெய்லி 1 ஹவர் 2 ஹவர் நீங்கள் வீடியோ பார்த்து நான் கொஷினும் எழுதியிருப்பேன், ஆன்சரும் போட்டிருப்பேன். நீங்களும் என்ன செஞ்சுருங்க, ஒரு நல்ல கிளாஸ் ஒர்க் நோட்டு மாதிரி ஒரு யூடியூப் நோட் ஒன்று வாங்கிடுங்க. அந்த லாங் சைஸ் நோட்டில் கொஷின் எழுதுங்க, வீடியோஸை பார்த்துட்டு ஆன்சரை ஒன்றுனா எழுதிக்கிட்டே வாங்க. அப்படியே ப்ராக்டிஸ் ஆகிட்டே வரும். அதே மாதிரி 29லேருந்து 4ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த எக்ஸசைஸ் கொடுத்துருக்குறேன்னா 1.3 அதில் எக்ஸசைஸில் 20 சம் இருக்கும், எக்ஸாம்பிளில் ஒரு 16 சம் இருக்கும். அதே மாதிரி 1.4ல் எக்ஸசைஸில் ஒரு 8 சம், ஒரு 9 இல்லஸ்ட்ரேஷன் சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் இல்லஸ்ட்ரேஷன் போட்டிருப்பாங்க, வேறு ஒன்றும் கிடையாது ஹெட்டிங்கு. அது 5ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் 5, 6, 7 டோட்டலாக ஒரு 16 நாட்கள் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு பாதி மாதம் கொடுத்துருக்குறேன். ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் முடிச்சுடுவாங்க. ரொம்ப புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆகிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் 16 நாள் எடுத்துக்கிட்டு ஒரு ஒன்றா படிச்சுக்கிட்டே வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு வாரத்தில் முடியுது, 28ஆம் தேதி சண்டே வரும். இப்போ சண்டே என்ன செய்வேன்னா நான் எக்ஸசைஸ் நம்பர் 1.1 மட்டும் டெஸ்ட்டு வைப்பேன். அதுக்கு அடுத்த வாரம் ஒரு சண்டே வரும், அப்போ எக்ஸசைஸ் நம்பர் 1.1 1.2 சேர்த்து வைப்பேன். அப்படியே வீக்லி நான் உங்களுக்கு வீக்லி டெஸ்ட்டு வச்சுட்டு இருப்பேன். கொஷின் பேப்பர் உங்களுக்கு யூடியூப்பில் வரும், சண்டேஸ் வரும், அதோடய ஆன்சர் கீயும் வரும். நீங்கள் அதை பார்த்து கரெக்ஷன் பண்ணலாம். ஆகிய 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் ஸ்கூலில் நீங்கள் அட்மிஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரீ பிளான்டாக இந்த சம்மர் வெக்கேஷனை சரியாக பயன்படுத்திக்கிட்டு மேக்ஸ் போர்ஷனை ஃபேஸ்ட் மேனரில் படிக்க ஆரம்பிச்சிடலாம். அப்போது மே மாதம் என்ன டார்கெட்னா சாப்டர் 1 சாப்டர் 2 முடிச்சிடணும். ஜூன் மாதம் அதுக்கு அடுத்தது சாப்டர் 3 and 4, ஜூலை மாதம் 5 and 6. அப்போ ஜூலை ஆகஸ்ட்டுக்குள்ளார நம்ம வால்யூம் 1 முடிச்சிட்டோன்னா நம்ம செப்டம்பர்லேருந்து வால்யூம் 2 ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்போ மந்த்லி 2 சாப்டர் கணக்கு நான் 16 நாள் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதை பாதி மாதம் கொடுத்துருக்கேன் நான். அப்போ பாதி மாதம் என்னும் போது மாதத்துக்கு 2 சாப்டர் கணக்கு வச்சுக்கிட்டா நம்ம ரொம்ப அழகாக 12 சாப்டரையும் தரவாக படிச்சிடலாம். 11th ஸ்டாண்டர்டு தான் உங்களுக்கு அதுக்கு அடுத்த லெவல் மேத்தமேட்டிக்ஸ், அதாவது இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸுக்கு ரொம்ப பேசிக்ஸ் நடத்த ஆரம்பிப்பாங்க. ஆகிய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்ஸில் போர்ஷன்ஸை முடிக்க முடியாது. ஜூன் கிட்டத்தட்ட ஒரு பாதி நாள் ஆகிடும் அட்மிஷன்லாம் முடித்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அது குரூப் வேறு பசங்க இங்கேருந்து அங்கே மாறுவானுங்க, அங்கேருந்து இங்கே மாறுவானுங்க, ஒரே குழப்பமாக இருக்கும் 11th. ஆனால் நீங்கள் தெளிவாக மேக்ஸ்ன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இன்னிலேருந்தே ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறேங்க. மெட்ரோ கருணாகரன் சேனலுக்கு போயிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரேசி மேத்தமேட்டிக்ஸ் இருக்கும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு நிறையா வீடியோஸ் போட்டிருப்பேன். அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. ஹோம் பேஜில் 10th ஸ்டாண்டர்ட் வரும், ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. 12th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 வரும், வால்யூம் 2 வரும், ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போங்க. 11th வால்யூம் 1ன்னு ஸ்டார்ட் ஆகும். அதில் அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸசைஸ் நம்பர் 1.1 ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுக்கு. அப்படியே ஒன்று ஒரு வீடியோவாக பார்த்துட்டே வாங்க. நான் எல்லா சம்மும் கொஷின் எழுதி தான் போட்டிருப்பேன். நீங்களும் கேள்விகளை எழுதி பதிலோடு போட்டுக்கிட்டே வாங்க. கொஷின்ஸ்லாம் பிளாக்கில் எழுதுங்க, ஆன்சர்லாம் ப்ளூவில் போட்டுனுவாங்க. ஒரு சம் முடிக்கும் போது கூட அடிச்சுக்கிட்டே வாங்க. இந்த ஷெட்யூல் பிரகாரம் படிச்சுக்கிட்டே வந்தால் என் வீக்லி டெஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கிட்டே வரலாம். அப்படியே டெஸ்ட்டுக்கு டெஸ்ட்டு, படிப்புக்கு படிப்பு, போர்ஷன்ஸ் கம்ப்ளீட். நீங்கள் டியூஷன்லாம் எதுவுமே ஜாயின் பண்ணாமல் ரொம்ப அழகாக 11th படிக்க ஆரம்பிக்கலாம். அடுத்த வீடியோவில் என்ன போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறது, எத்தனை நாள் படிக்கிறதுன்றது நான் உங்களுக்கு வீடியோஸாக கொடுக்குறேன். நான் அதுக்குள்ளார நீங்கள் இந்த 16 டேஸ்க்குள்ளார சாப்டர் நம்பர் 1 டார்கெட்டாக வச்சுட்டு போடுங்க. ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிட்டிங்கன்னா வெல் அண்ட் குட். உடனடியாக செகண்ட் சாப்டருக்கு நீங்கள் போயிடலாம். நீங்கள் ஆனால் 16 நாள் தாண்டக்கூடாது. 16 நாளைக்கு முன்னாடி முடிச்சிட்டிங்கன்னா யூ ஆர் கிரேட், யூ ஆர் ஸ்மார்ட். கண்டிப்பாக நம்ம மெட்ரோ கருணாகரன் சேனலை நீங்கள் பார்த்து கொண்டே வந்தீங்கன்னா இந்த வருஷம் 11th ஸ்டாண்டர்ட் ஒரு சுமையாக இல்லாமல் ஒரு சுவையான வருஷமாக இருக்கும். கண்டிப்பாக நாம் சாதிக்க பிறந்தவர்கள் ஜெயித்து காட்டலாம். கஷ்டப்பட்டு படிக்காமல் இஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 11th மேக்ஸ் ஒரு கஷ்டமான சப்ஜெக்டாகவே இருக்காது, ரொம்ப ஈஸியாக மார்க் எடுக்கலாம். நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன், என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.